இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றியதான் அந்த கோபாலபுரம், நிர்ணயித்ததான் இந்தியாவின் தலைவிதியவே. கலைஞருடைய வாழ்ந்த வீடு, சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானத்திடம் அந்த கோபாலபுரம் இல்லம்தான். எல்லாம் நல்லா யோசிங்க. ஒன்றிய அரசை நிர்ணயித்தது கோபாலபுரமா இல்லை போயஸ் கார்டனா? மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறம் நேராக போயஸ் கார்டனுக்கு தான் போனார். அதுக்கப்புறம் 1999 பாஜக ஆட்சி இருந்தது. பாஜகவுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. 98-99 ஒரு வருஷம்தான் இருந்தாங்க. பாஜக ஆட்சியவே கவிழ்த்தாங்க ஜெயலலிதா. அப்போ இந்தியாவின் ஒன்றிய அரசை நிர்ணயித்தது யார்? கோபாலபுரமா போயஸ் கார்டனா? போயஸ் கார்டன் தான் பல விஷயத்தில். மன்மோகன் சிங் போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விட்டு செல்வார். ஜஸ்வந்த் சிங் என்ற மிகப்பெரிய தலைவர் போயஸ் கார்டனுக்கு தான் வருவார். உங்கள் இதுக்கு யார் வந்தா? நீங்கள் எப்படி பண்ணீங்க? மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே. மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எப்படி கேட்டீங்க? எனக்கு ஐடி மந்திரி கொடு, எனக்கு ஃபாரஸ்ட் மந்திரி கொடு, கொள்ளையடிப்பதுக்கு தானே கேட்டீங்க. மத்திய அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி யோசிச்சிங்களா? மத்திய அரசாங்கத்தை அமைப்பதை பற்றி யோசிச்சிங்களா? சுயநலவாதிகள் இவர்கள்.